கண்ணதாசனும் எம்எஸ்வியும் இணைந்தால் அந்த பாடல் ஹிட். இருவரும் ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2 மாதங்கள் கிட்டத்தட்ட 300-400 டியூன்களை உருவாக்கி ஒரு பாடலை அமைத்தார்கள். தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் உயிர் கொடுத்தவர் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன். கண்ணதாசன் பன்முகத் திறமை கொண்டவர். எழுத்தாளர், தயாரிப்பாளர், பன்முகத் திறமை, நடிகரும் கூட. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் இணைந்து கண்ணதாசன் உருவாக்கிய அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு. இவர்கள் இருவரும் இணைந்தால் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. படம் நெஞ்சம் மறப்பதில்லை. தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர். இந்த நெஞ்சம் மறப்பதில்லை 1963ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசனே எழுதினார். நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல் படத்தில் 4 முறை சில மாற்றங்களுடன் இடம்பெற்றிருக்கும். ஸ்ரீதர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த படத்தின் டைட்டில் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தின் பாடல்களையும் யாரும் மறக்கக்கூடாது, இந்த படத்தையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா ஸ்ரீதர். ஓய்வு ஒழிச்சல் இன்றி 300-400 டியூன்களை போட்டு போட்டு பார்த்து இந்த பாடலை இயக்கினார்கள். கண்ணதாசனுக்கு பிடித்தால் எம்எஸ்விக்கு பிடிக்கவில்லை, எம்எஸ்விக்கு பிடித்தால் கண்ணதாசனுக்கு பிடிக்கவில்லை. சிலவை எம்எஸ்விக்கும் கண்ணதாசனுக்கும் பிடித்திருந்தால் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பிடிக்கவில்லை. கடைசியில் மூவருக்கும் பிடித்த டியூன் தான் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாட்டு.